ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாஃப்டாக வீட் பிரெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு, இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால். இது நாங்கள் 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று லாஃப் பிரெட் மாதிரி, இன்னொன்று பன் மாதிரி. இது ரெண்டுத்துக்குமே பேஸ் சேம் தான். அதனால் நாங்கள் இது 2 செட்டாக பிரித்து பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு செட் ஆஃப் மில்கில் மட்டும் கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 3 கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் 3 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஈஸ்ட் மிக்சர் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொங்கி இருக்கும், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் கோதுமை மாவு சேர்க்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும், நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ லோஃப் பிரெட்டுக்கு எப்படி உருட்டுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த பேஸை வைக்கணும். அப்போ தான் ப்ரெட்டு நல்லா வரும். ஸோ பார்த்தாலே தெரியும். பன்னுக்கும் இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேலே நம்ம மில்க் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு மேலே ப்ரௌனிஷ் கலரில் வரணுன்னா நீங்கள் எக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மில்க் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக இந்த ஒயிட் எள்ளு இருக்குது இல்லைங்களா, அதையும் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 40 மினிட்ஸ் நாங்கள் இந்த லாஃப் ப்ரெட்டை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 10 மினிட்ஸு. பன்னுக்கு 20 மினிட்ஸே போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரெட்டு. உண்மையிலேயே கோதுமையில் செஞ்சு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.